மக்கா இருக்கிறியே? வந்து எத்தனை நாள் ஆகுது? இன்னைக்கு தான் வரீங்களா எப்படி? பேக் ஒன்றும் காணல, ரெண்டும் தனியா தான் வந்தீங்களா? நல்லா இருக்கும் பாட்டி. ஆனந்து, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது மக்கா? நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க நல்லா இருக்குது இல்லையா? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். எப்பா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறிய? கொள்ளலாம் கொள்ளலாம். ஏ ராணி, ஏ ராணி. வருவாப்பா பாட்டி. மக்களே, எப்ப வந்திய? எப்படிமா இருக்கா? நல்லா இருக்க அத்தை. நீங்க நல்லா இருக்குதீங்களா? ஏமா, எப்படி இருக்கிறிய? நல்லா இருக்கு மக்கா. ஏன் வெளியே நிக்கிறிய? வாங்க. வா மக்களே. இந்த வர அத்தை. அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு வரீங்களா? சரி பூங்குடி. இரு மக்கா, நானும் வரட்டா? வேண்டாமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். எப்பா, என்ன ராணி, மறுமூலம் வந்திருக்கியாவ? ஏன், எதுவும் விசேஷமா எப்படி? இக்கவியர் வெளிநாட்டுல இருந்து வந்ததே விசேஷம் தானே? ராணி, எங்க உள்ள வந்திருக்கேன் இல்லையா? ஆமாங்க. போங்க போங்க, போய் லக்கேஜ் எல்லாம் எடுக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. போங்க. சரி ராணி. இருங்க, நானும் வாரேன். என்ன செல்லம்மா, ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு. அங்க இங்க ஓடிட்டு இருக்க ராணி. ஏன்? மறுமூலம் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கியாவ இல்லையா? அதான். ஓ அப்படியா? அந்த பையன் மட்டும் தான் நிக்கியா? அந்த குட்டியை காணல? இப்பதான் அது வீட்டுக்குள்ள போச்சு. நான் இப்பதான் பார்த்தேன். எவ்வளவு பெட்டி பெட்டியா இறக்கியாவ? வெளிநாடே காலி பண்ணிட்டு வந்துட்டாவளோ? எப்பா, எவ்வளவு சாதனை. ஆமா ஆமா, நிறைய சாதனம் கொண்டு வந்திருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ராணி கிட்ட போய் தலையில தடவுவாவலி, தலைவலிக்கு ஒரு மருந்து. அதுவே ஒண்ணு கேட்கணும். வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரதை போட்டாதான் எனக்கு கேட்கும். பார்த்துடுங்க. ஏன், உள்நாட்டுல உள்ளது ஒண்ணு போட்டா கேட்காதாக்கா? உள்நாட்டுல இருந்துனா நம்ம கொஞ்சம் காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கா. இதை அவன் கொண்டு வந்திருப்பான் இல்லையா? எப்படியும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாக்லேட் எல்லாம் தராமலா இருக்க போறாவ. என்ன சொல்லியா? சாக்லேட் எல்லாம் தரது இருக்கட்டு. பாருங்களா, என்ன ஒற்றுமை மாமியார மருமூலம் தெரியுமா? அப்படியாக்கும். அந்த குட்டி இங்க இருந்து போகும்போது மாமியார் சண்டை போட்டுட்டே போச்சு. அது எப்படி நடந்து ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது இல்லையா? இப்ப எல்லாம் மறந்துருப்பாவ போல. வந்தோன்னா அத்தையார கட்டி பிடிச்சி ஆற தழுவி எப்படி இருக்கா, அப்படி இப்படி அழைச்சி போயிட்டா, அப்படி இப்படின்னு சொல்லிடல கொஞ்சிக்கிட்டாளுவ. நம்ம வீட்டு சண்டை தான் ஊரு ஃபுல்லா பரவும். இவ வீட்டு சண்டையை அப்படியே வீட்டோட அமைக்கிட்டா பத்தியா? ராணி இதுல எல்லாம் கெட்டிக்காரு. தான் வீட்டு பிரச்சனை வெளியே பெறவிடான்னு நினைப்பா. சரி, அதெல்லாம் இருக்கட்டு. வாங்க, நம்மளும் ஒரு அறையில உட்கார்ந்து இருந்து பாப்போம். பின்ன வா. நேற்று ராத்திரி பெஞ்ச மழையில காலையில எழும்பவே தோணல. பல்லெடுத்து பிள்ளையில தான் அனுப்பி வச்சேன். சாப்பாடுன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கொண்டு கொடுக்கணும். இது காலையில எழும்பி சமையல் பண்ணி இவளெல்லாம் அனுப்பியது பெரிய வேலையா இருக்குல்ல. உனக்கு தொடங்கிட்டு இனி எனக்கு தானே தொடங்க போகுது. இப்ப என் பிள்ளை சின்னதா இருக்கிறதால எனக்கு எதுவும் தெரியல. பாத்துக்க. பாரு பாரு, இன்னும் 2 வருஷத்துல நீ என் காலையில எழும்பி சமைக்கலன்னா பாரு. அதெல்லாம் கரெக்டு தான். ஒரு 10 மணி போல பேங்குக்கு போனோம். நீ ஃப்ரீயா இருந்தா வரியா? 10 மணிக்கா? 10 மணிக்கு போலாமே. நான் வீட்டுல தான் இருப்பேன். ஏன், என்ன விஷயமா? ஒரு நகைக்கு நோட்டீஸ் வந்து கிடக்குது. அதனால வேற ஒண்ணு வச்சுக்கிட்டு அதை திருப்பி எடுக்கலானே. அதான் சும்மா போறதுக்கு தனியாலே போனோம். நீ வந்தேன்னா பியாச்சு துறைக்கு ஆளாவில பாத்திமா. வரியா? அதுக்கு என்ன, நான் வாரேன். நம்ம 2 சேர்ந்து போனாதான் கீதா எங்க போனான்னு கேப்பா. அவகிட்ட என்னத்த சொல்லுதுக்கு? நீ பேங்குக்கு போறேன்னு சொல்லு, நான் சந்தைக்கு போறேன்னு சொல்லி. அவளுக்கு என்ன தெரியவா போகுது? நம்ம 2 சேர்ந்து போறோமா அடிக்குமா என்ன ஏதனி? பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னுடு, நானும் பஸ் ஸ்டாப்ல வரேன். அங்க வந்து சேர்ந்து போய்க்கலாம். யாரா இருக்கும்? பெரிய கார் வந்து நிக்குது. வந்தாச்சு. என்னக்கிதா, யார பாத்துக்கிட்டு இருக்கா? இல்லக்கா, ஒரு கார் வந்து நிக்குது. யார் இது? காரா? அட ஆமா. ஆனந்தம் பூங்கொடியும் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க வைக்கிதா? அவியதான் கார்ல இருந்து இறங்க வந்து பார்த்தேன். வந்துட்டாங்களா? எப்ப வந்தவ? என்ன தெரியாது. நீ எப்ப பார்த்தா? நான் இப்ப வர வழியில பாத்துக்கிட்டு தான் வந்தேன். இப்பதான் வந்து இறங்கியவ. எவ்வளோ பெட்டி பெட்டியா கொண்டு போறாவ. அந்த பையனுக்கு அப்பாயும் ராணி அக்காவும். எப்பா, என்னத்தை தான் கொண்டு வந்தான்னு தெரியல. என் வீட்டுக்காரெல்லாம் வெளிநாட்டுல இருந்து வரும்போது பெட்டி பெட்டியாதாக்கா கொண்டு வந்தாவ. உள்ள திறந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவ்வளவு அவைய போட்டு வச்ச பழைய துணினி. ஒரு சாதனம் கொண்டு வரல. கேட்டீங்களா? ஒரு 5 ரூபாய்க்கு சாக்லேட் கூட கொண்டு வரலக்கா. அதனால தான் இவ வந்த புதுசுல நான் யாருக்குமே எதுவும் கொடுக்காதது. ஏன்னா இருந்தா எனக்கா கொடுக்க முடியும். ஆனா இவன் நிறைய கொண்டு வந்திருக்கான் போலதான் இருக்கு. பெட்டி பெட்டியாலே உள்ள போயிட்டே இருக்கு. எப்படியா கொஞ்ச நேரம் கழிச்சு ராணியக்கா எல்லா வீட்டுக்கும் சாக்லேட்டும் ஒரு செண்டும் ஏதாவது துணியும் தரதான் போறாவ. என்ன சொல்லியா?
அவைய தாரதெல்லாம் இருக்கட்டு. ஆமா, எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லி வச்ச மாதிரி எங்க போவிய? நாங்க எங்க கீதா போறோம்? நாங்க வீட்ல தான் இருந்தோம். சவுண்டு கேட்டுதான் வந்திருப்போம். கேட்கல கீதா. கேட்காது. எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் தனி ஒரு ஆளாதான் அதை முடிவு பண்ணி ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல வர்றதே இல்ல. ஐயா அப்படி சொல்லாத கீதா. உனக்கு ஒண்ணுனா நாங்க ரெண்டு தானே வந்து நிப்போம். நல்லா நிப்பிய பார்த்தேன். ஆமா, மீன் வாங்கினே போறீங்களா எப்படி? இல்ல கீதா, நானே போகல. நானுனே போகல கீதா. ஏன் ரெண்டரை எங்கேயாவது போ பிளான் போட்டு வச்சிருக்கீங்களா எப்படி? நாங்க எங்க பிளான் போட போறோம்? பக்கத்துல உட்கார்ந்துருந்தாலே எங்க ரெண்டு பேருக்கும் ஆகாது. இதுல வெளியே யார பிளான போட்டுட்டு போறாவளாங்க. போவா கீதா, நீ வேற காமெடி பண்ணிட்டு. நாங்க எங்கேயும் போகல கீதா. சரி, அப்ப நான் எனக்கு தனியா தான் போய் மீன் வாங்கலாம். சரி, அப்ப நான் போறேன்க்கா. சரி கீதா. குட்டி வந்து இறங்குற நேரத்துல இருந்தே போன் அடிச்சு எடுக்கவே மாட்டேங்கிறா. கடைசியா போனை எடுத்தாப்பா. எல்லாம் அவ இஷ்டத்தை தான் செய்துட்டு இருப்பா போல. ஏன் இப்ப என்ன ஆயிட்டுன்னு தைய தக்கன்னு குதிக்கியா? ஏன் ஏர்போர்ட்டுக்கு வந்த நேரத்துல இருந்தே போன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இவனை அனுப்பி விட்டு அவளை கூட்டிட்டு வரலானே. அம்மையார் போன் அட்டன் பண்ணவே இல்ல. இப்பதான் போன் அட்டன் பண்ணி சொல்லிய அவ மாமியார் வீட்டு போயிருக்கலாம். மாமியார் வீட்டுக்கு தானே போனா? அதுக்கே நீ இந்த நிலையில நிக்கியா? அவ எங்கேயும் போட்டு அம்மா இத்தனை வாட்டி போன் பண்ணியாலே ஒரு டைம் அட்டன் பண்ணி நான் அங்க போறேன் எடுக்கன்னு கூட சொல்லல பாருங்க. அவ இஷ்டத்துக்கு அப்படியே அங்க போயிட்டா. அவ இங்க வருவான்னு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செய்து வச்சிருக்கேன். சரி, செய்து வச்சிருக்குதுன்னா ஏடு. கார்ல போய் அப்படியே கொண்டு கொடுத்துட்டு பிள்ளையும் பாத்துட்டு இருந்துடலாம். நீங்க போற எல்லாம் போயிட்டு வாங்க. நான் எங்கேயும் வரல. நம்ம சொல்றதை கேட்காதது அதை பார்க்க நான் ஏன் வரணும்? சரி, அப்ப செய்ததெல்லாம் எடுத்து வை. நானாவது கொண்டு கொடுத்துக்கிட்டு வரேன். சும்மா இருப்பீங்களா நீங்க? இந்த பிள்ளை எத்தனை தடவை போன் அடிச்சு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படியே தான் சொல்லிட்டு இருக்க முடியும். அடுத்து என்ன நடக்கணுங்கிறத பாரு. உன்னை எடுத்து வை, போய் கொண்டு கொடுத்துக்கிட்டாது வரேன். சரி, எல்லாத்தையும் எடுத்து வைக்கேன். எடுத்து வச்சு நான் அப்படியே கிளம்பி என்னையும் கூட்டிட்டே போங்க. இவ்வளவு பாசம் இருக்கு இல்லையா? அப்புறம் எதுக்கு ஒரு வாசம்? சரி, எடுத்து வச்சுட்டு கிளம்பு. இருந்தாலும் அவ மேல எனக்கு கோவம் இருக்கதான் செய்யுது. நான் இங்க வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்ப நீ போய் கிளம்புறியா இல்ல நான் கிளம்பி போவா எப்படி? என்ன போய் கிளம்பி உங்க தங்கச்சி எதையாவது பேசி எடுத்து சொல்லி எடுத்து அவளை அங்க கூட்டுருப்பாவ. அதனாலதான் அங்க போயிருப்பா. உனக்கு என் வீட்டுல உள்ள வேலை சொல்லலன்னா இருப்பு வராது இல்லையா? போ, போய் கிளம்பி வாமா. ஆமா, அப்படியே சொல்லிட்டாலும் ஏன் தான் இப்படி புலம்பி தள்ளியான்னு தெரியல. என் வீட்டுல மட்டும்தான் இப்படியே, எல்லா வீட்லயும் இப்படியானு தெரியல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.